அப்பா அம்மா சொந்தம் பந்தம் எல்லாமே வெறுக்கப்பட்டு நடுத்தெருவுல நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தையை துரத்தி அடிப்பது எத்தனை கொடுமையானது தெரியுமா? அது சமூகத்துல தனித்து கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில ஒரு குழந்தை இந்த உலகத்துல சர்வை பண்ணி அது வாழ்றதுங்கிறது ரொம்ப கடினமான சூழல். ஆனா கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இதை நான் எப்பொழுதெல்லாம் நான் தியானிக்கிறேனோ அல்லது இந்த பகுதியை நான் வாசிக்கிறேனோ அப்பெல்லாம் இயேசுவை நினைத்து, அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து நான் அதிகமா நான் பிரமிச்சு போய் இயேசுவை பார்க்கிறேன். ஏன் தெரியுமா? ஏசாயா தீர்க்க தரிசன ஆகமம் 56வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனோ இதோ பட்ட மரம் என்று சொல்லானாக. பாருங்க, ஒரு பட்டு போன மரம் என்னத்துக்கு உதவியா இருக்கும்? எரிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படும். அது ஈரத்தன்மையா இருந்தா மட்டும்தான் அந்த மரம் நம்மளுக்கு ஏற்றாறு போல, பயன்பாடுக்கு தகுந்தாறு போல அந்த பொருளை, அந்த மரத்தில் இருந்து அந்த பொருளை நம்ம வடிவமைக்க முடியும். ஈரத்தன்மை இல்லைன்னா காஞ்சு போன மரத்தினால எந்த பயனும் இல்லை. அது என்ன செய்யும்னா உடஞ்சு போயிடும். எதை பண்ணினாலுமே உடனே அது விரிசல் விட்டு விட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு மரத்தை போல ஒண்ணுமே உதவி இல்லை, யாருக்கும் பிரயோஜனமற்ற நிலையில் இருக்கிற அன்னகர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பட்ட மரம் என்று சொல்லானாக. ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அது அடுத்த வசனத்தை வாசிங்களேன். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தரே சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்று அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். ஆமென், அல்லேலூயா. பாத்தீங்களா, ஆண்டவர் உள்ள வரக்கூடாதுன்னு தானே சொன்னாரு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரே சொல்லுகிறது, அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு குமாரருக்கும் ஒரு குமாரத்திற்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியும் புகழ்ச்சியை காட்டிலும் என்றுமே அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு தருவேன்னு கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். எத்தனை மகத்துவம் உள்ளவர் தெரியுமா இயேசு? மகத்துவம் உள்ளவர் ஆண்டவர். ஆண்டவருடைய அன்பை நான் இந்த பகுதிகளை வாசிக்கும் போது, முதலில் திருநங்கையா இருந்து ரட்சிக்கப்படுகிற போது, தேவன் வெளிப்படுத்தின போது, நான் இதை வாசித்த போது, ஆண்டவரே உம்முடைய அன்பு எத்தனை மகத்துவம் உள்ளதையா, நீர் எத்தனை கிருபை நிறைந்த தேவன், நீர் துரத்திவிடப்பட்ட எல்லா நபர்களையும் யோசித்து நீர் ஞாபகம் வைத்து, பூமியிலே மறக்கப்பட்டு மறக்கடிக்கப்பட்டு வேண்டாம் என்று புறக்கணிக்கப்பட்ட ஒரு சாதாரண பிள்ளைகளை கூட நீ 2000 வருஷத்துக்கு முன்பதாக தீர்க்கதரிசி இடத்திலே சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் எழுதி வைப்பீரானார். உம்முடைய அன்பு எத்தனை அழாதியானது, எத்தனை மகத்துவம் உள்ளது ஆண்டவரே அப்படின்னு அதிகமா பிரமிச்சு போய் நான் அவரை பார்க்கிறேன். இயேசு எத்தனை நல்லவர். ஆமென். ஆண்டவர் சொன்னார்ல, உள்ள வரக்கூடாதுன்னு தானே சொன்னார். தேவன் பல தளர்வுகளின் மூலமா பல இடங்களில் அவருடைய தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு இப்படிப்பட்ட பிரதானிகளையும் அன்னகர்களையும் அழிகளையும் பயன்படுத்தினதுனால கர்த்தர் என்றும் அழியாத நித்திய நாமத்தை ஆண்டவர் தருவேன்னு சொல்லி வாக்களிச்சிருக்கிறார். உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாரு, பரலோகத்துக்கு போறதுக்கான வழியையும் என்ன செய்யறாரு, கர்த்தர் அழகா தாரேன்னு கர்த்தர் வாக்களிச்சிட்டார். பிறகு திருநங்கைகள் எல்லாம் இன்றைக்கு ஊழியம் செய்யறாங்களே, நிறைய கேள்விப்படுறோமே பார்க்கிறோமே, உண்மையா ஊழியம் செய்யலாமா அப்படின்னா அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்களேன். ஆமா, கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும்
அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரன் அனைவரையும். இங்க திருநங்கைகளை குறித்து சொன்ன ஆண்டவர் அடுத்தது எல்லாத்தையும் பொதுவா எல்லாத்தையும் சரிசமமாக ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாரும் ஊழிய செய்யணும், அவரை நேசிக்கணும், அவருடைய நாமத்தை நேசிக்கணுமா, பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஓய்வு நாள அனுசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவன் அழகா என்ன செய்யறாரு? இந்த பகுதியை சொல்லித்தார. பாருங்களேன், ஆண்டவருடைய அன்பு அதிசயமானது. இப்போ வாழ்க்கையில இன்றைக்கு திருநங்கைகள் ஊழியம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு டவுட், கர்த்தருக்காக உண்மையாலுமே இவங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கு வரலாமா, கர்த்தர் உள்ள வரலாமா, ஆலயத்துக்குள்ள வரலாமா அப்படின்னு பல கேள்விகள் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஏன்னா பார்த்த கண்ணோட்டம் வேற, இன்றைக்கு தேவன் உங்கள் கண்களுக்கு முன்பதாக நிற்க வைத்திருக்கிற கண்ணோட்டம் வேற. ஆமென். ஏசு எத்தனை நல்லவர். ஆமென். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு டவுட் என்ன செய்யுது? கிளியர் ஆயிடுச்சா? இன்னும் ஒரு டவுட் இருக்கு, அதையும் கிளியர் பண்ணிட்டு என்ன செய்வோம்? மூடிப்போம். என்னோட வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை பற்றி நான் சொல்லி அப்படி என்னங்க ஒரு திருநங்கையினோட வாழ்க்கையில மாற்றிட முடியும்? ஒரு திருநங்கையினுடைய வாழ்க்கையில என்னதான் கர்த்தர் உதவி செஞ்சார் அப்படின்னு நீங்க யோசிங்கன்னா, என் வாழ்க்கையில இயேசு என்னுடைய நிலைக்கு ஒரு ஆண்கள் பேச முடியாது, ஒரு பெண்கள் என்னோட பேச முடியாது. ஏன்னா ரோட்ல போயிட்டு இருக்கும் போது கடைக்கடையா யாசகம் கேட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்க போது உண்மையா நீங்க கூப்பிட்டு பேசுவீங்களா? பேச முடியாது இல்ல. ஆனா யாருமே பேசுறதுக்கு பயம் அல்லது பேசக்கூடாது ஏதோ ஒரு விதத்துல அச்சம், இதை தவிர்த்து அவர்களை கடந்து போகிற இந்த சமூகத்துல பேசவே கூடாது அப்படின்னு யோசிச்ச உறவுகளுக்கு முன்பதா இதெல்லாம் ஒரு பிள்ளையா அப்படின்னு பெற்ற தாய் தகப்பன் வெறுத்த ஒரு திருநங்கையினுடைய என்னுடைய வாழ்க்கையில பரலோகத்தை விட்டு என்னுடைய நிலைக்கு இறங்கி வந்து என்னிடத்துல ஆண்டவராகி இயேசுதான் உண்மையான தேவன் என்று எனக்கு நிரூபித்து காண்பித்து இன்றைக்கும் என் வாழ்க்கையில கர்த்தர் உதவி செய்தது நிமித்தமாய், தன்னை வெளிப்படுத்தின நிமித்தமாய் நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட என் வாழ்க்கையை தேவன் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நல்லவருங்க. ஆமென். புதிய ஏற்பாட்டின் காலத்திலையும் ஒருத்தர் இருக்கிறார். ஏன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்துல தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, ஏசையா உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறாரு, தீர்க்கதரிசிகள் உங்களுக்கெல்லாம் சொல்லி இருக்கிறாங்களே, நான் சொல்லப்பட்டதை நிறைவேற்றுவதற்காக வந்தேன் அப்படின்னு பல வார்த்தைகளை பல தடவை என்ன செய்வாரு? ஆண்டவரை வெளிப்படுத்துவார். இப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருந்த இந்த அன்னகர்கள், இந்த பிரதானிகளோட வாழ்க்கைய புதிய ஏற்பாட்டின் காலத்துல ஒருத்தர் இருக்கிறார். அப்போஸ்தலர்களின் நடபடிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 26ல இருந்து சீக்கிரமா வாசிங்களேன். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போய் என்றார். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது ராஜஸ்திரியாகிய கந்தாகி என்பவருக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷங்கள் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியன் ஒருவன் பணிந்து கொள்ள எருசலேமுக்கு வந்திருந்து போதும். அந்த வசனம் வந்திருந்து தான் இருக்குது. அவன் பணிந்து கொண்டான்னு இங்க எழுதப்படல. வந்திருந்து அவன் எத்தியோப்பியராகி கந்தாகி என்பவளுக்கு கந்தாகி என்பவள் ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு ராணி. அந்த ராணியினுடைய நிதி அமைச்சர், பொக்கிஷங்கள் எல்லாவற்றிற்கும் இவர் தான் தலைவர். இவர் ஒரு அழி, இவர் ஒரு அன்னகன், இவன் ஒரு திருநங்கை. இந்த நபர் என்ன செய்யறாருன்னா, எருசலேமுக்கு, எருசலேமினுடைய தேவன், இஸ்ரவேலின் தேவன் யாவே இறைவனுடைய மகத்துவங்களை பல நிகழ்வுகளில் அவர் கேள்விப்பட்டுட்டு இவர் எருசலேமுக்கு வாராரு. ஆலயத்துல போய் அந்த தேவனை பார்த்து விட வேண்டும் என்று. ஆனா வேத வசனம் தெளிவா சொல்லுது, அவர் வந்திருந்துதான் இருக்கு.
ஏன் வந்து ஆனா அப்போ அவர் தொழுது கொள்ளலையா அப்படின்னா, இந்த உபாகமத்தின் புஸ்தகத்தினுடைய 1வது 28வது அதிகாரம் 1லிருந்து கிட்டத்தட்ட 10 வரைக்கும் யாரெல்லாம் உள்ள வரணும், யாரெல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு ஒரு நீண்ட நெடிய பட்டியல் இருக்கு. அந்த பட்டியல் எருசலேமின் ஆலயத்தினுடைய வாசலில் வச்சிருந்ததுனால இவர்கள் தான் போகணும் அப்படின்னு அந்த பதாகைகள் இருந்ததுனால அவர் பார்த்துட்டு வருத்தத்தோடு போறார். இவர் வந்தாரு, ஆனா ஆலயத்துக்குள்ள போகல, உள்ள விடல. இவர் மனம் கசந்து வருத்தத்தோடு துக்கத்தோடு இவர் காசாவுக்கு போகிற வனாந்திர மார்க்கமா இவர் போறார். ஆனா இவர் போறத ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கும் ஒரு வேலை என்ன தேவைகளோடு, கஷ்டத்தோடு, குழப்பத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு ஏதோ ஒன்றில் இழந்து போய் நீங்க ஒரு வேலை இந்த இடத்துல வந்து நிற்பீங்கன்னா கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கு. தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். பரலோகத்திலே வீற்றிருக்கிற தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக மன வருத்தத்தோடு தேவன் உங்களை அனுப்புவார் அல்ல. இந்த நபர் வந்திருந்து உள்ள விடல, இவர் துக்கத்தோடு போய்கிட்டு இருக்கிறாரு. பிலிப்பு ஒரு இடத்துல இருக்கிறார். பிலிப்பு கிட்ட ஆவியானவர் சொல்லுகிறார், நீ காசாவுக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போய்கொண்டிருக்கிற அந்த ரதத்துடனே போய் சேர்ந்து கொள். என்ன நடக்குதுன்னு அவர்கிட்ட பிலிப்பு கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா இந்த மனுஷன் ஒரு தீர்க்கதரிசியினுடைய ஆகமத்தை இவர் படிக்கிறாரு. வாசிங்களேன் தொடர்ந்து. போகும்போது ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே ஏறிக்கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் வாசிக்கிறதை கேட்டு அதற்கு அவன் தெரிவிக்காவிட்டால் எப்படி தெரியும் என்றான். பிலிப்பு ஏறி தன்னுடைய உட்காரும்படி வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், ஆட்டை போல அடிக்கப்படுகிறதுக்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல வாயை திறவாது இருந்தார். தம்மை தாழ்த்தின போது எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. வம்சத்தை சொல்லி முடியும் என்பதை ஆமே அழகா இங்கு அவர் வாசிக்கிறார். வாசிச்ச உடனே பிலிப்பு யாரை குறித்து சொல்லி இருக்கிறது அப்படிங்கறத அவர் கேட்கிறார். கேட்ட உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகத்தையும், அவர் இந்த பூமிக்கு மனிதனாய் அவதரித்து மனிதர்களுக்காக பாடுகளையும் உபத்திரவங்களையும் அவர் சகித்து அவரின் மூலமாக அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டால்தான் ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற முடியும். அவருடைய பாடுகளின் உபத்திரவங்களின் வழியாகத்தான் பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை பிலிப்பு இந்த மந்திரியாரிடத்திலே சொல்லுகிறார். அழகாய் சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. உடனே அவர் சொல்லுகிறார், நான் ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்வதற்கு தடை என்ன? அவர் சொல்லுகிறார், மெய்யாகவே ஆண்டவராகிய இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசித்தால் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தடை ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். உடனே அவர் போற வழியில ஒரு தண்ணி இருக்கிற இடத்தை பாக்குறாங்க. உடனே எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லி இந்த பிரதானி அழியாக இருக்கக்கூடிய இந்த நபர் கேட்கிறார். உடனே பிலிப்புவால ஞானஸ்தானம் கொடுக்கப்படுது. பின்பு அவர் கரையை ஏறிட்டு பார்க்கிற போது பிலிப்பு அங்க இல்ல. பிலிப்பு பிறகு அவருடைய ஊழியத்திற்காக கர்த்தர் ஆவியானவர் கொண்டு போய் விட்டார். இவர் சந்தோஷத்துடனே அவர் கடந்து போகிறார் தன்னுடைய நாட்டுக்கு. பாருங்களேன், உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னார்ல, அந்த பதாகைகள் உள்ள வைத்திருக்கு. ஆண்டவருடைய இரத்தத்தினால எல்லோரையும் மீட்டுக்கொண்டார். யாரெல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாரோ அவங்களெல்லாம் அவருடைய இரத்தத்தினால மீட்டுக்கொண்டார். இரத்தத்தை கொடுத்து விளையக்கரைமாய் ஒவ்வொருவரையும் மீட்டுக்கொண்டார். தேவன் அப்படி ஒரு வேலை அவர் வராம இருந்திருந்தா இந்த மகத்துவத்தின் தேவனை நினைச்சிருக்க முடியாது. நீங்களும் நானும் தொழுது கொண்டிருக்கவே முடியாது.
ஆண்டவர் அவருடைய இரத்தத்தை கொடுத்து விலையாக கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டிருக்கிறார். தேவன் அழகான இவருடைய வாழ்க்கையில, இந்த அன்னகருடைய வாழ்க்கையின் வரலாறு சற்று நீண்ட நெடிய ஒரு பெரிய வரலாறு. எத்தியோப்பிய நாடு இன்றைக்கு அவருடைய சுவிசேஷத்தின் பங்கு, அவர் வேற ஒரு மார்க்க முறையை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நாட்டை ஒரு பிரதானியை கொண்டு, ஒரு அழியை கொண்டு ஒரு தேசத்திலே ஒரு மாற்றத்தை கற்றல் கொடுக்க முடியும்னா 2000 வருஷ வரலாறுக்கு பின்னாடி எங்கேயும் திருநங்கைகள் ஊழியம் செய்ததா வரலாறு இல்லை. ஆனா இந்த காலகட்டத்துல கற்ற திருநங்கைகளை கொண்டு அவருடைய ஊழியத்தையும் நிறைவேற்றுகிறார் என்றார். மேகங்கள் நடுவிலே வருவேன் என்று வாக்களித்தாரே, அந்த தேவன் உண்மையாகவே வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன் தெரியுமா? இத்தனை ஆண்டுகள் இல்லாத ஒரு காரியத்தை வேதத்திலே சொல்லி வைத்திருந்த இந்த காரியம் பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு கற்றரை என்னை போன்ற இந்தியாவுல 20 லட்சம் திருநங்கைகள் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. என்ன தெரியும்? இயேசுவினுடைய அன்பை எல்லா இடத்திலையும் சொல்லுவதற்கு அடியளை கொண்டு கற்ற செய்கிற ஒரு மகத்துவம். தேவன் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இயேசு அத்தனை நல்லவருங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? இந்த அன்னகர்கள் யார், இந்த திருநங்கைகள் யார், இந்த வாழ்க்கையினுடைய பின்னணிகள் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படிதானே? கடைசியா ஒரு வார்த்தை இருக்கு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாய் மாற்றிக்கொண்டவர்களும் உண்டு அப்படின்னு இருக்கு. அது யாரு அப்படின்னா, திருமணமே செய்யாம அநேக தீர்க்கதரிசிகளும் இருந்தாங்க. நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, திருமணமே செய்யாம ஊழியத்தை செய்யக்கூடிய ஆட்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்களையும் தேவன் என்ன செய்திருக்கிறார், அங்கீகரித்திருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். கடைசியா அது ஆண்டவருக்கும் அவர்களுக்குமான ஒரு வித்தியாசமான ஒரு உறவினுடைய பிணைப்பு. அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளலானாலும் சரி, ஆனால் இவர்களை தேவனே அங்கீகரித்து, தேவனே ஒரு மகத்துவத்தை தருகிறேன் என்று வாக்களித்து, தேவனே அவர்களை அங்கீகரித்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லி முடிக்கிறது. இந்த வேத வார்த்தை, தேவன் நல்லவர். ஆமென். இயேசு நல்லவருங்க. ஆமென். உண்மையா இல்லையா? இயேசு நல்லவர் தானே? இயேசு நல்லவரா இல்லையா? நல்லவர் தானே? என் வாழ்க்கையில இயேசு நல்லவர். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு நல்லவர். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு நல்லவர். நான் பிறந்து 8 மாச கை குழந்தையில என்னுடைய தாயார் மரித்து போனார். அம்மா ஹைட்டா வெயிட்டா, கருப்பா சிகப்பா, நெட்டையா குட்டையா எதுவுமே தெரியாது. நான் பிறந்து 8 மாச கை குழந்தைங்க, சின்ன கை குழந்தை. 8 மாசத்துல என்ன தெரியும்? என்னுடைய தாயார் இறந்து போனாங்க. என்னுடைய தாயினுடைய தாயார் என்ன சொல்வீங்க? பாட்டியா? சூப்பர். பாட்டி என்னுடைய வளர்ப்பு தாயாராக இருந்து என்னைய வளர்த்தவர்கள். வாழ்க்கை என்பது சற்று வித்தியாசமானது. நான் பிறக்கிற போது ஆணாக பிறந்த என்னுடைய வாழ்க்கை ஒரு 9-10 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு மாற்றத்தின் மூலமா பொம்பளை பிள்ளை மாதிரி நடக்கிறதுனாலையும், பொம்பளை பிள்ளை மாதிரி பேசுறதுனாலையும் வீடும் சமூகமும் சக நண்பர்களால அதிகமாய் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? 10 வயசுல என்ன புரியும்? ஒரு குழந்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையில என்ன நிகழுதுன்னே புரியாத ஒரு வயசு. அந்த வயசுல வாழ்க்கையில ஒரு மாற்றம், பொம்பளை பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்லும் போது, ஏன் நம்மளுக்கு இந்த வாழ்க்கை? ஏன் மற்றவங்களை போல நான் சரியா நடக்கிறேன், நான் யோசிக்கிறேன், சரியா பேசுறேன்னு யோசிக்கிறேன், ஆனா சரியா நடக்கிற இல்லைன்னு சொல்லி மற்றவங்க சொல்லி அதை கேவலமா பேசும்போது, 9 அழைன்னு பேசும்போது மனசு ரொம்ப வலிக்குது. தன்னோட வாழ்க்கையில ஏன் இது நடக்குதுன்னே புரியல. கூட இருக்கிற சக நண்பர்களால் அதிகமா புறக்கணிக்கப்படுற ஒரு வாழ்க்கை. காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய சக நண்பர்களால படிக்கிறோம், பள்ளிக்கூடத்துல படிக்கிறோம், ஆனாலும் சக நண்பர்களால வேண்டாம் என்ற ஒரு புறக்கணிப்பு. எந்த இடத்துக்கு போய் நின்னாலும் வேண்டாம், எந்த இடத்துக்கு போனாலும் நீ இப்படிதான் 9 மாதிரி பேசுற அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் மனசு உடைஞ்சு போன ஒரு வாழ்க்கை.
பள்ளிக்கூட ஆசிரியர்கிட்ட புரிய வைக்க முயற்சி செஞ்சாலும் நீ முதல்ல சரியா நட, நீ சரியா பேசு, அவங்க யாரும் கிண்டல் கேலி பண்ண மாட்டாங்க அப்படின்னு என்கிட்ட ஒரு பதில சொல்லி அனுப்பி வைக்கிறார். வீட்டுல போய் என்னுடைய பாட்டி கிட்ட எல்லா சுக துக்கங்களையும் நான் சொல்றேன். என்னுடைய பாட்டி கிட்ட எல்லா சூழ்நிலைகளை பற்றியும் சொல்றேன். என்னோட பாட்டி எல்லாத்தையும் கேட்டுட்டு என் பாட்டி சொல்றாங்க, நீ சின்ன குழந்தை தானே, நீ வளர வளர சரியாயிடும்பா, நீ கவலைப்படாத, உன் பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு பாட்டி என்கிட்ட சொல்றாங்க. நானும் அதை கேட்டுட்டு என் வாழ்க்கை உண்மையாலுமே மாறிட்டா நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறேன். ஆனா சற்று வித்தியாசமாய் வாழ்க்கையில ஒரு ஏக்கம் இருக்கு. என் பிரச்சனை எல்லாம் கேட்டுட்டு நான் இருக்கேன், நீ கவலைப்படாதப்பா அப்படின்னு கைய பிடிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். என் கைய பிடிச்சிட்டு நான் இருக்கேன்னு சொன்னா நல்லா இருக்கும். என்னுடைய குரல்கள் குமரல்கள் எல்லாம் சொல்லி யாராவது ஆறுதலா இதெல்லாம் சரியா போயிடும்பா, நீ கவலைப்படாத அப்படின்னு என்கிட்ட யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஏக்கம். சூழ்நிலைகளையும் வித்தியாசமான குணங்களும் குணாதிசயமும் ஆணாக பிறந்து பெண்ணினுடைய குணமும் குணாதிசயம் இருக்கிறதுனால சமூகத்துல இருக்கிற எந்த உறவுகளும் பேசுறதுக்கு தயாரா இல்லை. என் பிரச்சனைகளை கேட்டு சரியாயிடுன்னு சொல்றதுக்கு கூட ஆள் இல்லாத ஒரு அவலமான ஒரு வாழ்க்கை. வேதனை நிறைந்த வாழ்க்கையினுடைய பின்னணிகளை கொண்டவளா, வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கான பயணம் என்னன்னே தெரியாத ஒரு வாழ்க்கையினுடைய வழி நிறைந்த வாழ்க்கையின் பின்னணியை கொண்டவளா, வாழ்க்கையை தொடர ஆரம்பிக்கிற வாழ்க்கை. என்னுடைய 14 வயதுல என்னைய வளர்த்துக்கிட்டு இருந்த 14 வருஷம் என்னுடைய சுகது கூட எல்லாவற்றிலும் எனக்கு பயணமாய் உறுதுணையாய் இருந்த என்னுடைய வளர்ப்பு தாயாராகிய என்னுடைய பாட்டியும் மரித்து போகிறார். 14 வயசுல கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கை. இங்க ஏற்கனவே பல பிரச்சனை. எங்க போனாலும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா அந்த 9 என்ன உனக்கெல்லாம் பேச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை சொல்றத காதார கேட்கும் போது மனசு ரொம்ப வலிக்குது. ஆனா இங்க பாட்டி இறந்து போன ஒரு தனித்து கைவிடப்பட்டவளா, அனாதையா, 14 வயசுல அனாதையான ஒரு வாழ்க்கை, கேப்பாரற்று கிடந்த ஒரு வாழ்க்கை. அடுத்து வேலை சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்ல. பார்த்து ஊர்ல வீடு ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி வீடு, டைமுக்கு பஸ் வந்துட்டு போகும். பஸ் விட்டு இறங்கி எத்தனையோ பேரு தெருவுல நடந்து போகும்போது உறவுகள் போகும். அந்த உறவுகள் எல்லாம் கடைசி வரைக்கும் அந்த முகத்தை மறையிற வரைக்கும் பார்ப்பேன். யாராவது ஒருத்தர் திரும்பி பார்த்து நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டுட்டா நல்லா இருக்குமே ஒரு ஆதங்கமான வாழ்க்கை. அன்புக்காக யாசகம் மற்றவரிடத்துல கேட்பதை விட யாராவது அன்பா பேசினா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சு நம்ம வருத்தப்படுறோமே, அதை விட கொடுமையான வாழ்க்கை வேற எதுவுமே இல்லைங்கிறத அந்த காலகட்டத்துல புரிஞ்சுக்கிட்ட என் வாழ்க்கை ரொம்பவும் கடினமான ஒரு வாழ்க்கை. ஏன் இந்த பிரச்சனை? எல்லாரும் சந்தோஷமா வாழும் போது ஏன் இப்படி நம்ம மட்டும் வித்தியாசமா பிறந்திருக்கிறதுனால தானே எல்லாரும் வெறுக்கிறாங்க. ஆணாக பிறந்து பெண்ணினுடைய குணங்களுக்கு குணாதிசயம் இருக்கு, எல்லாரும் ஏன் வெறுக்கிறாங்க? ஏன் காரணமே இல்லாத ஒரு வேண்டாம் என்ற நிராகரிப்புக்குள்ள தள்ளப்படுகிற ஒரு குழந்தையினுடைய குமரலையும் அழுகுரலையும் யாருமே கேட்க முடியாதா? சமூகத்துல இருக்கிற உறவுகள் கேட்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்க. தனித்து கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கை. என்னுடைய பாட்டி இறந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் கழிச்சு என்னுடைய தாய் மாமாவும் அத்தையும் வீட்டுக்கு வந்து என் வீட்டுல வாழ்றதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டாங்க. எங்க அத்தை கிட்ட எவ்வளவோ கேட்கிறேன், தனியா நிக்கிறேன், யாரும் இல்லாம அனாதையா நிக்கிறேன், சின்ன பிள்ளை தானே, நான் உங்க கூடவே உங்க வீட்டுக்கு நான் வந்து இருக்கேன் அப்படின்னு. எங்க அத்தை சொல்லுது, என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா என் பிள்ளைங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடும், நீ என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா சாப்பிடுற சாப்பாட்டுல விஷம் வைப்பேன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாங்க. கேப்பாரற்று கிடந்த என் வாழ்க்கை ஊரே வேடிக்கை பார்க்குது. அடிச்சு துரத்தி விடும் போது இருந்த வழி, வாழ்க்கையில என்ன வாழ்க்கை, ஏன் வாழ போறோம் அப்படின்னு தோணுச்சு. கேப்பாரற்று கிடக்கிற ஒரு வாழ்க்கைய எல்லாரும் வேண்டான்னு சொல்லி நிராகரிக்கும் போது ஊரே பாக்குது, ஏன் இந்த பிள்ளைய அடிக்கிறேன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அந்த பின்னணியை கொண்டவளாய் வாழ்க்கையினுடைய தொடக்கத்தை தொடங்கினவள். என்ன பண்ண போறேனே தெரியல. சொந்த தகப்பனை தெரியும், எங்க அப்பா கூட பேசினது இல்லை, ஏன்னா எங்க பாட்டி வீட்டுல இருந்ததுனால அப்பா கூட அதிகமான உறவு இல்லை.
அப்பாவை தேடி போறேன், மாமாவும் அத்தையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க, வீட்டுல வாழ்றதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டு என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் சாப்பிடுற சாப்பாட்டுல விஷம் வைப்பேன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. எங்க அப்பாவை தேடி போறேன். எங்க அப்பாவை தேடி போனா எங்க அப்பா, நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு முதல் கேள்வி. மாமா வாத்தையும் துரத்தி விட்டுட்டாங்கப்பா, அதனால எங்க போறதுன்னு எனக்கு தெரியல, பாட்டி இறந்துட்டாங்க, உங்ககிட்ட ஏதாவது உதவி கிடைக்கும் நான் தேடி வந்தேன்னு சொல்லும் போது எங்க அப்பா சொன்னாரு, நீ 9 மாதிரி பேசிக்கிட்டு நடந்துகிட்டு ஊர்ல இருக்கறனால எல்லாரும் கேவலமா பேசுறதுனாலதான் உங்க மாமாவும் அத்தையும் துரத்தி விட்டாங்க, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னாரு. படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு கேட்கும் போது எங்க அப்பா சொன்னாரு, உதவி செய்ய முடியாது அப்படின்னு. அப்பா நான் உங்க கூட இருக்கட்டுமா அப்படி, என் பிள்ளைகளோட வாழ்க்கை கெட்டு போயிரும்னுட்டாரு. நீ இருந்தீங்க 3 நாளா சாப்பிடலப்பா, ஏதாவது வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்டப்போ எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்ன, சாப்பாடு போட்டா என் வீட்டுல இருந்துக்குவ, சாப்பாடு எல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது, இதுதான் ரோடு, ரோட்டோட எங்கேயாவது போயிடு, என் வீட்டுல நிக்காத முதல்ல அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாருங்க. வாழ்க்கையில கேப்பாரச்சு கெடுத்த ஒரு வாழ்க்கை, அடுத்த வேலை சாப்பாட்டுக்காக பசியோடு காத்திருந்த ஒரு வாழ்க்கை, அன்பு தேடி தேடி எல்லாத்துக்கிட்டையும் போய் யாராவது அன்பு கொடுத்துட்டா நல்லா இருக்குமே, கைய பிடிச்சுக்கிட்டு சரி எல்லாம் சரியாயிடும்பா நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டா நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறேன். ஆனா கைய பிடிச்சு நடக்கிறதுக்கு இங்க யாருமே இல்லை. சமூகத்துல இருக்கிற எல்லா உறவுகளும் வேண்டான்னு நிராகரிக்கப்பட்ட வாழ்க்கை தாங்க. வேதனை நிறைந்த வாழ்க்கையினுடைய பின்னணிகளை கொண்டவள் நான். எங்க அப்பாவை தேடி போன ஊர்ல ஒரு மரத்தடியில உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தேன். ஒருத்தர் அந்த வழியா போன ரோட்ல போயிட்டு இருந்தவர் எதுக்கு அழுகிற அப்படின்னு கேட்டு நடந்த சம்பவத்தை சொன்ன உடனே அவர் சொன்னார், நீ கவலைப்படாத, எங்க சொந்தக்காரங்களும் அம்மா அப்பா இல்லாத சில பிள்ளைங்களை நான் கூட்டிட்டு போய் அங்கதான் விட்டுருக்கிறேன், ஒரு கம்பெனில வேலைக்கு விட்டுருக்கிறேன், நீ அங்க போய் வேலை செய்யறியா, கம்மியா சம்பளம் தருவாங்கன்னு சொன்னார். 14 வயசுல வேலைக்காக சாப்பாடு கொடுத்தா போதுங்கிற ஒரு பசியினுடைய வழி, வேதனை, யாருமே இல்லையே நம்மளை பார்த்துக்கிட அப்படிங்கிற ஒரு ஏக்கம், எங்கேயாவது போவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் சொன்ன ஊருக்கு அவர் கொண்டு வந்து ஒரு கம்பெனில வேலைக்கு விட்டுட்டு போனாருங்க. 3 வருஷம் தனிமையான கொடுமையின் வாழ்க்கை. ஊர்ல தான் அதிகமான 9 அழிங்கிற வார்த்தை அதிகமா கேட்கிறேன்னா, கம்பெனில அதை விட பிரச்சனை. முன்னாடி நடந்து போறதை பார்த்துட்டு 9 அழிங்கிற அந்த வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் என்னடா வாழ்க்கைன்னு யோசிக்க தோணுச்சு. 3 வருஷம் கழிச்சு ஒரு யோசனை, பேசாம செத்து போயிட்டா என்ன, இது உலகத்துல நம்ம செத்து போயிட்டோம்னா 9 அழிங்கிற வார்த்தையை கேட்க மாட்டோம்ல. ஒவ்வொரு நாளும் எழுந்திரிக்கும் போதெல்லாம் ஏன்டா பொழுது விடியுது, ஏன் பொழுது, நம்ம வேலை செஞ்சுட்டு ஏன் வீட்டுக்கு போறோம், போனோம்னா 4 செவத்துக்குள்ள நம்ம மட்டும் தனியா தானே இருப்போம். 14 வயசுல அனாதையா கைவிடப்பட்ட வாழ்க்கை, ஏன் வாழ்க்கைய ஏன் அங்க போறோம், வேலை முடிஞ்சோன்னு வீட்டுக்கு தானே போவோம், வீட்டுக்கு போனா பேசுறதுக்கு ஆள் இருக்காது, சின்ன ரூம்ல நம்ம மட்டும் தானே இருப்போம், செவரோட 4 செவத்தையும் சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்க போறோம், ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த தண்டனை எனக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு பயம். யோசிச்சு பார்த்தேன், இந்த உலகத்தை விட்டு நம்ம போயிட்டோம்னா 9 அழிங்கிற வார்த்தையை கேட்க வேண்டாம், அன்புக்காக யாராவது ஒருத்தரை பார்க்கும் போதெல்லாம் யாராவது பேசினா நல்லா இருக்குமேன்னு யோசிக்க வேணாம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை கேட்டு கிட்ட கம்பெனி கோட்ரஸினுடைய கேட்ல போய் நின்று என் கூட வேலை பார்க்குற எத்தனையோ நபர்களை பார்க்கறதுக்கு அம்மா அப்பா வந்து சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு பார்த்துட்டு போறாங்களே, நம்மளுக்கு யாராவது இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நம்ம யோசிச்சு போய் ஒவ்வொரு வாரமும் கேட்டுக்கிட்ட வேடிக்கை பார்க்கிறோமே, யாராவது வந்தா நல்லா இருக்குமேன்னு. நம்மளைய தேடி யாருமே வரலையே. இந்த அனாதையினுடைய வாழ்க்கையை வாழ்றதை விட ஒவ்வொரு வருஷத்துக்கு வாழ்க்கையில அடுத்த கட்டங்கள் நகரும் போது, ஒவ்வொரு வயசு எக்ஸ்ட்ரா ஆகும் போது நம்மளுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திக்கிறோமே, இந்த கொடுமையை விட பேசாம செத்து போயிட்டா நல்லா இருக்குமேன்னு யோசனை. அதே போல பாய்சன் பாட்டில வாங்கிட்டு வந்து கம்பெனி கோட்ரஸ்ல வச்சுட்டு ஒரு யோசனை, பாய்சனை குடிச்சிட்டு கம்பெனி கோட்ரஸை விட்டு வெளியே போயிடும், ஆள் நடமாற்றம் இல்லாத இடத்துக்கு போய் நம்ம உட்கார்ந்துக்கிடலாம்.
ஒருவேளை செத்து போயிட்டா அனாதை போனோன்னு சொல்லி யாராவது என்னை தூக்கி போடணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம். தனிமையாய் அனாதையா கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கைங்கிறது ரொம்பவும் கொடுமையான வாழ்க்கை. ஏன் வாழ்றதே புரியாத ஒரு புதிரான வாழ்க்கை. அடுத்த நேரம் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கவே முடியாது, அடுத்த பயணத்தை யோசிக்கவே முடியாத வாழ்க்கை, வேதனையா இருந்த வாழ்க்கை. மரணம் மட்டும்தான் வாழ்க்கையினுடைய தீர்வுன்னு முடிவு பண்ணினேன். காலையில எழுந்திரிச்சு அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு நேரமா வேலைக்கு போயிட்டு லேட்டா வருவோம். பாய்சனை குடிச்சிட்டு கேட்ல வாட்ச்மேன் கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெளியே போயிடுவோம் அப்படிங்கிற முடிவோடைய ஒவ்வொரு மணி நேரமும் குறையும் போது ஒரு யோசனை, இந்த உலகத்தை விட்டு இன்னைக்கு நம்ம போறோம்ல, இன்னைக்கு இந்த உலகத்தை அவ்வளவுதான் முடிய போகுது. இந்த உலகத்தை விட்டு நாளைக்கு நம்ம இன்னைக்கு நாளைய நாள்ல நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போயிட போகுது. இனி 9 அழிங்கிற வார்த்தையை கேட்க மாட்டோம்ல. எல்லாரும் பார்த்துட்டு ஏளனோ பேசுற இந்த வார்த்தையை கேட்டுட்டு நம்மளால ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி எல்லாம் பிறந்திருக்கிறோமேன்னு யோசிச்சு நம்ம அழ வேண்டாம் அல்ல. ஒவ்வொரு நாளும் என் கூட யாராவது பேசினா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சு அழக்கூடிய அந்த வாய்ப்பை இனி இந்த உலகத்துக்கு வேண்டாம் இல்ல, அந்த நிகழ்வு வராது இல்ல அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒவ்வொரு மணி நேரமும் குறையும் போதெல்லாம் இந்த உலகத்தை விட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மட்டுமே இருந்துச்சு. வேலை 10-11 மணிக்கு நோட்ல கையெழுத்த போட்டுட்டு வீட்டுக்கு வந்து பாய்சன் பாட்டில ஓபன் பண்ணி வச்சுட்டு ஒரு யோசனை, இப்ப கூட யாராவது நம்ம கைய பிடிச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே ஒரு யோசனை. ஆனா நம்மளைய கையை பிடிச்சு நடத்துறதுக்கு ஆள் இல்ல. 3 வருஷமா தேடி வராத எந்த உறவுகளும் இனியும் நம்மளை தேடி வர போறது இல்லை. இந்த உலகத்தை விட்டு போதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்சன் பாட்டில குடிக்கும் போது வீட்டின் கதவு தட்டினாங்க. வீட்டு கதவு தட்டின உடனே நான் யோசிச்சேன், லைட் எறிகிறதுனால வாட்ச்மேன் ஒருவேளை ஏன் லைட் எரியுது நீங்க ஆஃப் பண்ணலையா அப்படின்னு கேட்பாரோ அப்படின்னு தோணுச்சு. சரி யாரா இருந்தாலும் பரவாயில்ல தட்டிட்டு போட்டோம் அப்படின்னு பாய்சனை குடிச்சிட்டு நம்ம வெளியே போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு யோசனை. மீண்டும் பாய்சனை குடிக்கிறதுக்கு போனேன். வாயில ஊத்துறதுக்கு போனா வீட்டு கதவு வேகனா தட்டுறாங்க. இந்த நேரத்துல யாரா இருக்கும் என்னன்னு கேட்போம்னு சொல்லிட்டு பாய்சனை வச்சுட்டு ஒரு வேலை வாட்ச்மேனா இருந்தா அவர்கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு பாய்சனை குடிச்சிட்டு அவர் கேட்டுக்கு போறதுக்குள்ள நம்மளும் கேட்டுக்கு போய் என்ன செய்யலாம், அவர்கிட்ட காரணத்தை சொல்லிட்டு வெளியே போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு நினைப்பு. பாய்சனை வச்சுட்டு போய் கதவை திறந்து பார்த்தா என் கூட வேலை பார்க்கிற ஒரு அண்ணா, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கதவை திறந்து அவரை பார்த்த உடனே நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு தோணுச்சு, சாக போற நானே சாக போறேன், இந்த மனுஷன் என்ன கதவை தட்டி நல்லா இருக்கிறியான்னு கேட்கிறாரு. என்ன இத்தனை மணிக்கு 11 மணிக்கு வந்துட்டு இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தோணுச்சு. அடுத்த நிமிஷம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. உண்மையாவே நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, பிரச்சனைலாம் எனக்கு என்ன வரப்போகுது, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு உண்மையா சொல்லுங்க அப்படின்னாரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாளைக்கு நான் உன் கூட பேசுறேன்னா காலையில நீங்க எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போறேன் அப்படின்னு நான் சொல்றேன். அவருக்கு ஒரு நிமிஷம் இல்லைங்க, உண்மையாலுமே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற. சாக போற என்கிட்ட பிரச்சனை இருக்கான்னு கேட்டா பிரச்சனையவே முடிக்கதான் நான் சாகவே போறேன், இந்த ஆளு என்ன பிரச்சனை இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னா அவர் மேல எனக்கு ஒரு கோபமும் இருந்துச்சு. இந்த ஆள் போனா போதுன்னு தோணுச்சு அவரு. உடனே நாளைக்கு நான் பேசுறேன் நான் கதவை சாத்த போனேன். அவர் சொன்னாரு, ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்களுக்கு உண்மையா ஏதாவது பிரச்சனையா, இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவர் சொன்னாரு. நீங்க என்கிட்ட பொய் சொல்றீங்க, நான் உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு. இல்ல நீங்க இப்ப கூட என்கிட்ட பொய் தான் சொல்றீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு உங்களுக்கு, ஆனா என்கிட்ட பொய் சொல்றீங்க அப்படின்னாரு. நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு, நீங்க பொய் சொல்றீங்க ஆனா எங்க அப்பா என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்னாரு. அப்பாவா, அது யாரு உங்க அப்பா, உங்க அப்பாவுக்கு தெரியுமா முதல்ல என் பிரச்சனை என்னன்னு? ஆம்பளை பிள்ளையா பிறந்து
பொம்பளை பிள்ளை மாதிரி பேசுறதும் நடக்கிறதும் சமூகத்துல இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு வித்தியாசமா கேள்வி கேட்கும் போது, வித்தியாசமா கமெண்ட்ஸ் அடிச்சு சிரிக்கும் போது, ஏளனமா பேசும்போது, ஏன்டா வாழ்க்கையில நம்ம எல்லாம் பிறந்திருக்கவே கூடாதுன்னு யோசிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்ட என்னோட வாழ்க்கைய உங்க அப்பாவுக்கு தெரியுமா? ஒவ்வொரு வாரமும் அன்புக்காக ஏங்குற என் வாழ்க்கைய நான் ஒவ்வொரு வாரமும் யோசிக்கிறேன், யாராவது இருந்தா நல்லா இருக்குமேன்னு. அந்த சூழ்நிலை உங்க அப்பாவுக்கு தெரியுமா? 3 வருஷத்துக்கு முன்னாடி மாமா அத்தை என் வீட்டுல எல்லாம் வாழ்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு துரத்தி விட்டுட்டாங்க. வீட்டுல இருந்தா சாப்பிடுற சாப்பாட்டுல விஷ வைப்பேன்னு சொல்லி உயிருக்கு பயந்து ஓடி வந்த வாழ்க்கை உங்க அப்பாவுக்கு புரியுமா? ஒரு அப்பாவுக்கு புரியல. எங்க அப்பாவுக்கு புரியல. எங்க அப்பா சொன்னாரு, சாப்பாடு ஓட்டா நீ என் வீட்டிலே இருந்துக்கலாம்னு யோசிப்ப, உனக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்க முடியாது, வீட்டை விட்டு வெளியே போ முதல்ல அப்படின்னு துரத்தி விட்டுட்டாரு. எங்க அப்பாவுக்கு புரியாத ஒரு வாழ்க்கை உங்க அப்பாவுக்கு புரிஞ்சதவா போகுது? என் வாழ்க்கை உங்க அப்பாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, அப்பானா பெத்த அப்பா இல்ல, என்னை பாவத்திலிருந்து மீட்ட ஆண்டவராகி இயேசு என்னுடைய தகப்பனார், அவருக்கு தெரியும் உங்களை பத்தின்னு சொன்னார். ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன அது என்ன உங்க அப்பா இல்ல, சரி அது ஓகே, சரி பாவத்திலிருந்து மீட்ட ஆண்டவராகி இயேசு என்னுடைய தகப்பனாருன்னு சொல்றீங்களே, யார் அந்த இயேசு அப்படின்னு ஒரு கேள்விங்க. அவர் என்கிட்ட சொன்னாரு, இயேசு உங்க வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கிறதுங்கிறத அவர் பார்த்துட்டு இருக்கிறாருன்னு சொன்னார். எப்படி பார்க்க முடியும்? யார் அவரு? இயேசுவை பத்தி தெரியாது. நான் வேற ஒரு மார்க்கம், வேற ஒரு சமயத்திலே பிறந்து வளர்ந்து சட்டத்திட்டத்தின்படி வளர்க்கப்பட்டவள் நான். இயேசுவை பற்றி எனக்கு தெரியாது. இயேசுன்னு சொன்ன ஒரு வார்த்தை வாழ்க்கையில வித்தியாசமா இருந்துச்சு. இயேசு பார்த்துட்டு இருக்கிறாரா? எங்க அவர் எங்க இருக்கிறாரு? அவர் பரலோகத்துல இருக்கிறாருன்னாரு. பரலோகமா? அது எங்க இருக்குது? சொர்க்கம்னு சொல்லி ஒண்ணு இருக்கா? ஆமா சொல்லி இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அங்க இருந்துதான் இயேசு உன்னைய பார்த்துட்டு இருக்கிறாருன்னு சொன்னார். உண்மையாலுமே பார்த்துட்டு இருப்பாரா? உண்மையாலுமே பார்க்க முடியுமா? அங்க எங்கேயோ கேள்விப்பட்ட ஒரு சொர்க்கத்துல இருந்து பூமியில இருக்கிற என்ன, எத்தனையோ ஆயிரம் மக்கள் இருக்கிற என்னுடைய வாழ்க்கை கூட எத்தனையோ பேர் இருக்காங்களே, அத்தனை பேரையும் விட்டுட்டு என்னைய மட்டும் பாப்பாரா? என் சூழ்நிலை அவருக்கு தெரியுமா? அவர் சொன்னாருங்க, உன் சூழ்நிலை எல்லாத்தையும் அவருக்கு தெரியும்னு சொன்னாரு. என்னைய தெரியும்னு சொன்ன அந்த இயேசுவ தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை, அந்த தெரிஞ்சுக்கணும்னு தொடங்கின என் வாழ்க்கையினுடைய பரிசு என்ன தெரியுமா? இந்த இடத்துல நிக்க வைத்திருக்கிற வாழ்க்கை தாங்க. வாழ்க்கைதான். இயேசுவை தேடணும், என்னைய தெரிஞ்சிருக்கிற அவரை நான் தெரிஞ்சுக்கிடணுங்கிற ஒரு ஆசை, அதனுடைய தேடலுக்கு கிடைச்ச பரிசுதான் இந்தியாவுல 20 லட்சம் திருநங்கைகள் இருக்கிற இந்த நாட்டுல என்னை ஊழியக்காரியா எடுத்து என் தலைய உயர்த்தி 25 ஆண்டுகள் அவர் ஊழியத்திலே பயன்படுத்தப்பட்டு போஷிக்கப்பட்டு நேர்த்தியாய் நடத்தி வராரே, அந்த மகத்துவம், அந்த அன்புக்கு ஈடா என்ன இருக்க முடியும்? யாரு வாழ்க்கையை கொடுத்துட முடியும்? ஒரு திருநங்கையினுடைய வாழ்க்கையை யார் மாற்றிட முடியும்? யார் பேசிட முடியும்? இயேசுவினுடைய அன்பை யார் புரிய வைக்க முடியும்? என் நிலைக்கு பரலோகத்தின் தேவன் என்னுடைய நிலைக்கு இறங்கி வந்து என்னிடத்துல தேவன் என்று நிரூபித்து காண்பித்தாரே, அந்த தேவனுடைய அன்பு எத்தனை அலாதியானது தெரியுமா? ஆண்டவராகி இயேசுவை போல ஒருவர் இருக்கவே முடியாது. அவர் அத்தனை நல்லவர். என் வாழ்க்கையவே மாற்றினார். அவர்கிட்ட கேட்க மீண்டும் அவர்கிட்ட ஒரு தேடல் இருக்கு, கேள்வி இருக்கு. இயேசு யார்? அந்த இயேசு அவர் சொன்னார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் ஆண்டவராக இயேசுன்னு சொன்னாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. உண்மையாவான்னு கேட்டேன். மனுஷனை மண்ணிலிருந்து படைத்தவர் இயேசு, அவருடைய சாயல்ல படைச்சு அவருடைய சுவாசத்தை கொடுத்தாருன்னு சொன்னாரு. மண்ணிலிருந்து உண்மையா மனுஷனை படைக்க முடியுமா? நான் வேற விதமா கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு சொன்னேன். அவர் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார்.
மண்ணு எத்தனை கலர்ல இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு 4-5 கலர்ல இருக்கா? இல்ல ஒருவேளை நாங்கெல்லாம் ஏன் மண்ணெல்லாம் யோசிக்க போறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மண்ணு கிட்டத்தட்ட ஒரு 4-5 கலர்கள்ல இருக்கு. செம்மண் இருக்கு, கரிசல் மண் இருக்கு, வண்டல் மண் இருக்கு, ஆற்று மண் இருக்கு, கடற்கரையில இருக்கக்கூடிய மண் இருக்கு, தாது மணல் இருக்கு. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 4-5 வகையான மண் இருக்கு. அவர் உண்மையாவே மண்ணில இருந்து படைத்தார் அப்படின்னு உங்களுக்கும் டவுட் இருக்கு தானே? உண்மையா படைச்சாரா அப்படின்னு நிச்சயமா சந்தேகம் இருக்கு தானே? நிச்சயமா இன்னைக்கு இந்த சந்தேகம் தீர்ந்துடணும். அல்லேலூயா. ஏசு நல்லவருங்க. யோசிச்சு பாருங்களேன், உங்களை சுத்தி அப்படியே ஒரு டர்ன் யூட்டன் அடிச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நேரம் பாருங்க. சில பேர் எல்லாம் களிமண்ணை போல நல்லா கருப்பா இருக்காங்களா? செம்மண்ணை போல நல்லா சிகப்பா இருக்காங்களா? ஆற்று மணலை போல நல்லா புது நிறமா இருக்காங்களா? கடற்கரை மண்ணை போல நல்லா ஒயிட்டா இருக்காங்களா? சில பேர்லாம் தாது மணலை போல கருப்பா இருந்தாலும் களையா இருக்காங்களா? இப்ப யோசிச்சு பாருங்க, மண்ணு எத்தனை கலர்ல இருக்கோ அத்தனை கலர்லயும் மனுஷன் இருக்கான். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? அப்ப மண்ணில இருந்து தானே படைச்சாரு. ஆமே. அல்லேலூயா. ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. உண்மையாவான்னு கேட்டேன். ஆமா, மண்ணு எத்தனை கலர்களில் இருக்கிறதோ அத்தனை கலர்களிலும் மனிதன் இருக்கிறான். ஆனால் நீ கேள்விப்பட்ட ஒரு விதத்தில் இருந்து வந்திருந்தா அது ஒரே கலர்ல தானே இருக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு தியரி சொல்லுது இல்ல, அந்த தியரி உண்மையாவே அப்படி இருந்துச்சுன்னா ஒரே கலர்ல தானே இருந்திருக்கணும். எதுல இருந்து வந்தானோ அந்த கலர்ல தானே இருந்திருக்கணும். மண்ணு கிட்டத்தட்ட ஒரு 4-5 கலர்ல இருக்கு, மனுஷனும் 4-5 கலர்ல தான் இருக்கான். ஆச்சரியமா இருந்துச்சுங்க, வித்தியாசமா இருந்துச்சு. முதல்ல அவர் எங்கிட்ட சுவிசேஷத்தை சொல்லும் போது ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவரை பற்றி இன்னும் தேட வேண்டும் என்ற ஒரு ஆசை. நிறைய விதங்களை இயேசுவினுடைய தியாகத்தையும் அவருடைய மகத்துவத்தையும், அவர் இந்த பூமிக்கு மனிதனாய் அவதரித்து மனிதனாய் அவர் மனிதனுக்காக என்ன தியாகங்கள் எல்லாம் செய்தாரோ அத்தனையும் என்கிட்ட சொன்னார். ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு மனுஷனுக்காக தேவன் இந்த மனிதனாய் இந்த பூமிக்கு வந்து அவர் பாடுகளையும் உபத்திரவங்களையும் அடிகளையும் உதைகளையும் அவருடைய கொட்டுகளையும் முள்முடிகளையும் சிலுவையும் சுமந்து மரணித்து ஆண்டவராகி இயேசுவினுடைய தியாகம் எத்தனை நல்லது. இத்தனை அன்பை தந்திருக்கிற இயேசு நல்லவர்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, உண்மையாலுமே இயேசு நல்லவர் தான் அப்படின்னு அவர் சொன்னாரு. நான் கேட்டேன், அவர் எனக்காக தானே இறந்து போனாரு அப்படின்னு. ஆமா, உனக்காகவே இறந்து போனாரு. அப்புறம் ஏன் எனக்காக இறந்தாரு? சரி, ஆனா ஏன் எல்லாரும் அடிக்கும் போது கம்முன்னு இருந்தாரு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அடிச்சவனையும் அவர் நேசிச்சதுனால மௌனமா நின்றாருன்னாரு. யோசிச்சு பார்த்தேன். அவர் சொன்னாரு, தலையில கொட்டினாங்கன்னாரு. நம்மளெல்லாம் கொட்டினா ஏன் கொட்டுற அப்படின்னு கேட்போம்ல. தேவையில்லாதெல்லாம் நீங்க சேட்டை பண்ணாதெல்லாம் சொல்றோம்ல. அவர் எதுவுமே சொல்லலையா? பின்னாட்கள்ல வேதத்தை வாசிக்கும் போது நான் ரொம்பவும் பிரமிச்சு போய் அவருடைய அன்பை பார்க்கிறேன். ஏன் தெரியுமா? அவர் அடிக்கப்படதான் கொல்லப்படதான் வேணுங்கிறத அவரு அதை தீர்மானம் பண்ணிதான் அந்த பூமிக்கே வாராரு. அவர் அத்தனை அடிகளை மனுஷனுக்காக தாங்கினார் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கவே முடியும். என் இயேசுவினுடைய அன்பு எத்தனை அலாதியானது என்று தோணுச்சு. இயேசுவினுடைய சிலுவையின் பாடுகளின் மரணங்கள், நான் இன்றைக்கும் அதிகமா சோர்ந்து போகிற நேரத்துல நான் அவருடைய பாடுகளை பற்றின நான் வேத பகுதி அதிகமான வசனத்தை வாசிச்சு பார்ப்பேன். இந்த பாடுகளின் வழியாக என்னை மீட்டுக் கொண்டீர்கள். இந்த உபத்திரவங்களின் வழியாக என்னை தெரிந்து கொண்டீர்கள். இந்த அடிகளின் மத்தியில எனக்காக எல்லாவற்றையும் பிதாவின் இடத்துல நீர் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். உம்முடைய மகத்துவத்திற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது இயேசுவே. அதிகமாக யோசிச்சு பார்ப்பேன். அவர்கிட்ட அதிகமான தேடல். அவர் நிறைய விஷயங்களை சொல்லி எனக்காக இயேசு இறந்தார் அப்படிங்கிறத ஆணித்தனமா நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, உனக்காக மரித்து போன இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாருன்னு என்கிட்ட சொன்னார். எனக்கு ஒரு காலமா ஒரு 17 வருஷமா ஒரு கேள்வி இருந்துச்சு. என்னன்னா, செத்து போனா திரும்பி வர முடியாது, இறந்து போனா வர முடியாதுன்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். நானும் அப்படித்தானே வாழ்ந்திருக்கேன். அது எப்படி இயேசு மட்டும் உயிரோடு வந்தாரு அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்னாரு,
உன்னை பாவத்துல இருந்து மீட்கணும்ல, மீட்டு கற்று உன்னை நல்வழிப்படுத்தணும்ல. அவர் உன்னை நல்வழிப்படுத்தணும்னா அவர் உயிரோடு வரணும். அவர் உயிரோடு எழும்பினாதான் உன்னை நல்வழிப்படுத்துவார், உங்ககிட்ட பேசுவார். பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்த பின்னாடி நீ பாவத்துக்கு திரும்பி போனீனா அது தவறுன்னு சொல்லணுமா இல்லையா? அப்ப அவர் உயிரோடு எழுந்தாதானே முடியும். அதனால அவர் உயிரோடு எழும்பி எல்லாரு கூடயும் அவர் பேசுகிற தேவன், அவர் பேசுகிற ஆற்றல் உள்ள தேவன் என்று என்னிடத்துல சொன்னார். ஆச்சரியமா இருந்துச்சு. உண்மையாகவா? ஆமா. இன்னைக்கும் நான் யோசிச்சு பார்க்கிறேன், உண்மையாவே உயிரோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நிறைய பேரை யோசிச்சு பாருங்களேன், அம்மா அப்பா இல்லாத எத்தனையோ பிள்ளைகளை என்ன செய்யினாங்க. ஒருவேளை அம்மா மறிச்சு அப்பா இருந்து பிள்ளைகளை வளர்த்தா என்ன செய்யறது இல்ல, பிள்ளைங்க சரியான வாழ்க்கைய இல்ல. ஒருவேளை அப்பா இருந்து அம்மா வளர்த்தா பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்கறது இல்ல, சொல்ற பேச்சு கேட்கறதே இல்லை, வாழ்க்கை வித்தியாசமா மாறி போயிடுது. ஆனா 17 வயசுல அனாதை, அப்பா இல்லாம அம்மா இல்லாம கேப்பாரற்று கிடந்த ஒரு அனாதையினுடைய என் வாழ்க்கையை கைய பிடிச்சாரே இயேசு. வேதத்தின் வழியா நடக்கிற ஒவ்வொரு அடியையும் அவர் என்கிட்ட சொல்லி நடக்க வச்சாரே. அந்த நடக்க வைத்ததலினுடைய அற்புத மகிமை இங்க நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யாருமே இல்லாத இடத்துல என்னை கையை பிடிச்ச இயேசுதாங்க இந்த 25 ஆண்டுகள் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். அழகா நடத்துறார். உங்க வாழ்க்கையும் அவர் கையை பிடிச்சிருக்கிறார். தொடர்ந்து அவரை நீங்கள் எவ்வளவு விதத்துல நேசிக்கிறீங்களோ அதே அளவுக்கு 2 மடங்கான அளவு அவர் உங்கள் மீது அன்பு வைக்கிறது. ஆமென். அல்லேலூயா. என் வாழ்க்கையை மாற்றின இயேசு சொன்னார். என்ன சொன்னார்? நான் கேட்கிறேன், உண்மையாலுமே என் கூட பேசுவாரா? சொன்னார் பேசுவாருன்னு. உண்மையா பேசுனா தனியா இருக்கிற இந்த அனாதையா இருக்கிற என் வாழ்க்கையில ஒரு அப்பாவா அம்மாவா என் கூடவே இருக்கணும். அவர்கிட்ட மட்டும் நீங்க சொல்வீங்களா அப்படின்னு அவர் சொன்னார். நீ அவர்கிட்ட சொல்லலாம், அவர் இன்றைக்கு உன் கூடவே நிற்கிறாருன்னு என்கிட்ட சொன்னார். உண்மையாவே என் கூட தான் இருக்காரா அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்னார், உனக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் சொல்றது ஒப்புரவு ஆகுதல் அப்படின்னு உன்னை சொல்றத நீ எனக்கு திரும்ப சொல்லு. நான் உனக்காக ஜெபிச்சுட்டு போறேன், உன் கூடவே இருந்து உன்னைய பார்த்துக்கிடுவாருன்னு என்கிட்ட சொன்னாரு. அவர் சொன்னதை அப்படியே திரும்ப சொல்லிட்டு அவர் எனக்காக ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை வந்துச்சு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று நான் உனக்கு வாக்களிக்கிறேன் என்று. இந்த 25 ஆண்டுகள் எந்த இடத்துலயும் விடல, எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்கலங்க. சொன்ன வாக்க தகப்பனா தாயா வேதத்தின் வழியா ஒவ்வொரு நாளும் பேசுகிற இயேசுவினுடைய சத்துவம் அத்தனை மகத்துவம் உள்ளதா இருக்கிறது. வாழ்க்கை அழகா மாற்றி, அழகா எல்லாத்துக்கும் முன்னாடி என் தலையை உயர்த்தினா, எல்லாத்துக்கும் முன்னாடி உடைஞ்சு போய் எந்த இடத்துல நான் நின்னேனோ அதே இடத்துல என் தலைகளை உயர்த்தினா, எந்த இடத்துல பரதேசியா அனாதையா நான் நிற்க வைக்கப்பட்டேனோ அதே இடத்துல கர்த்தர் சுதந்திரவாளியாய் மாற்றினார். யாரெல்லாம் என்னை வேண்டாம் என்று புறக்கணித்தார்களோ அந்த நபர்களுக்கு முன்பதாக என் தலைகளை உயர்த்தி வைத்தார். எந்த கிராமத்துல என்னை அடித்து துரத்தி விடும் போது உயிருக்கு பயந்து அந்த ஊரை விட்டு வெளியே ஓடி வந்தேனோ அந்த இடத்துல இருந்த அத்தனை வீடும் என்னை வேடிக்கை பார்த்தது. அதே ஊர்ல என் தலைகளை உயர்த்தி வைத்தவர் என் ஆண்டவர். எத்தனை நல்லவர் தெரியுமா இயேசு. வாழ்க்கையவே மாற்றினார், அற்புதங்களை செய்தார். என்னுடைய தகப்பனார் சொன்னார், ஒருவேளை சாப்பாடு போட்டோம்னா நீ என் வீட்டுல இருந்துக்கிடுவ, என் வீட்டுல இருக்கிறது உனக்கு அனுமதி இல்லை, வெளியே போன்னு சொல்லி துரத்தி விட்டாரு. அந்த தகப்பனை இன்னைக்கு வரைக்கும் நான் சாப்பாடு போட்டு நான் தான் பாத்துக்கிறேன். கர்த்தர் என் தலைகளை உயர்த்தி வைத்தவர். வாழ்க்கையில வேண்டான்னு சொன்னவங்களுக்கு முன்னாடி என் தலையை உயர்த்தினாருங்க இயேசு. எந்த உறவுக்காரர்களுக்கு முன்பதாக என்னை வேண்டாம் அடிச்சு ஊரை விட்டு துரத்தி விடும் போது ஊரே வேடிக்கை பார்த்துச்சோ அதே ஊர்ல ஒரு திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்ல முடியுமான்னு எனக்கு என்னோட யூடியூப் காணொலியை பார்த்துட்டு போன் பண்ணி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
போய் எல்லா சாட்சிகளையும் சொல்லிட்டு ஆண்டவருடைய செய்தியை முடிச்சிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொன்னேன், எங்கேயும் நடக்கல, உங்க சர்ச்ல இருந்து 4 வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீட்டுலதான் இத்தனை பிரச்சனையும் நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே ஊரே வேடிக்கை பார்த்து ஆச்சரியமா பார்த்து, அன்னைக்கு துரத்தி விடும் போது பார்த்த ஆச்சரியங்கள் வேற, நம்மளோடு இருந்து தலைகளை உயர்த்தி மனிதர்கள் பார்க்கிற வித்தியாசமான ஆச்சரியங்கள் நிறைய தேவன் வைக்கிறவர். அல்லேலூயா. பிறகு என்னுடைய தகப்பனார் கிட்ட சொன்னாங்க, சில பல பிரச்சனைகள் எந்த பிள்ளைகளோட வாழ்க்கை கெட்டு போயிருன்னு சொன்னாங்களோ அந்த பிள்ளைகளால என்னுடைய தகப்பனார் துரத்தி விடப்பட்டார். எனக்கு போதகர்களால அவர் வந்து போதகர்கிட்ட பேசி எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி உங்க அப்பா பல பிரச்சனையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் போய் அப்பாட்ட பார்த்தேன், உடனே அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. எங்கிட்ட மன்னிப்பு கேட்கறத விட கடவுள்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அவங்கள பராமரிச்சு உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்யறேன். வாழ்க்கையில ஒருவேளை சாப்பாடு கொடுக்கல, அந்த தகப்பனாரை இன்றைக்கு நான் பார்க்கும்படி தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களையும் மாற்றுவார். என் வாழ்க்கையில நடந்த அற்புதம் தான் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். அதற்கு ஒன்றே ஒன்றுதான், தேவனை நம்பணும். தேவன் சொன்னார்னா செய்வாருங்க, நிச்சயமா செய்வார். உங்க வாழ்க்கையில தேவன் ஒருவேளை சொன்னத இந்த நாளிலும் உங்களோட வாழ்க்கை நிச்சயமா என்ன செய்வாரு, அவர் செய்வாருன்னு நான் நம்புறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர்ல. ஆமென். கண்களை மூடி இயேசுவினுடைய அன்பான வார்த்தைக்கு நேரா போ. அவர் பேசணும். அவர் பேசினா இன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறிடும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையின் மனநிலைகளை அறிந்து அவர் மட்டும்தான் பேச முடியும். தள்ளப்பட்ட கல்லா, தனிமரமான வாழ்க்கை, வேண்டாம் என்று புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, யாரும் இல்லாத ஒரு வாழ்க்கை, கையை பிடிச்சா நல்லா இருக்குமே யோசிச்சு அழுது கொண்டிருந்த காலத்துல என்னை தேடி வந்து பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு என்னுடைய நிலைக்கு இறங்கி வந்து ஒரு திருநகையினுடைய வாழ்க்கையவே மாற்ற முடியும். அந்த இயேசுவால உங்க வாழ்க்கை மாற்ற முடியும். இன்றைக்கும் அவர் உங்களோடு பேச முடியும். அழகான வாழ்க்கையை கொடுக்கவும் முடியும். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. கற்ற நீர் எங்களோடு கூட பேசும். அது வார்த்தை நாங்கள் அறியாத எங்களுடைய மூதாதையர்களுக்கு நீர் மன்னாவை போஷிக்க கொடுத்தீர். வாய்களிலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவனுள்ள வார்த்தை நிமித்தம் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. உடைய வார்த்தையை ஆண்டவரை மரித்தவன் உயிரோடு எழுப்ப முடியுமானா இன்றைக்கும் எங்களோடு பேசும். உடைய சத்தம் காதோசு வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது போல எங்கள் வாழ்க்கை அதிர பண்ணட்டும். கேதுரு மரங்களை முறிக்கிறது போல அநேகருடைய கட்டுகள் முறிக்கப்படட்டும் அப்பா. அக்கடி ஜுவாலைகளை இரண்டாய் பிளக்கிற அதிகாரம் உள்ளவரே, எங்கள் இருதயத்தை அறிந்த நீர் பேசு. உமது கரத்தில் நான் என்னையோல் தாழ்த்துகிறேன் சுவாமி. அடிகளை மறைத்து நீர் வெளிப்படும். அடியல் சிறுகாண்டவரே நீர் பெருக வேண்டுமாய் நான் உம்மிடத்திலும் மன்றாடுகிறேன். நீ நல்லவர், நன்மைகளை செய்கிற தேவன் அப்பா. நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். உம்மிடத்துல காற்றிருக்கிறோம். மதரத்தினால மூடி மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலம் சபைக்கு ஒரு நல்ல தகப்பனே.